நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தினங்களை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கூட சமீபமாக மகளிர் தினம் போச்சு இல்லைங்களா? மகளிர் தினம் அப்படின்றது சும்மா நாட்கள் கொண்டாடும் நாட்களாக மட்டுமே இருக்குது. இப்போவும் பல இடங்களில் பல பெண்கள் சாதனை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய இடங்களில் சில கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாத நிறைய கிராமங்கள் இப்போவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு பொண் ஒன்று ஆசைப்படுறா அப்படின்னா கிராமத்தில் எந்த மாதிரியெல்லாம் அவங்கள வழி நடத்துகிறாங்க, வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அவங்கள எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் ரெண்டு விதமாகவும் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் எந்த அளவுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கடந்து வரணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த கதையை பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பெண்கள் தினம் அப்படின்றது சாதனையான பெண்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. கதைக்குள்ளே போகலாங்களா? ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் லதா அப்படின்ற ஒரு சின்ன பெண் விளையாடிக்கிட்டு இருக்கா. எப்படின்னா, நம்ம எல்லா காலங்களிலும் அந்த காலத்துலலாம் சொப்பு சாமானம் அப்படின்னா அதுவே பெரிய நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரிங்க. அதை வச்சு தினம் தினம் அதில் ஏதாவது செய்கிறது, அது படுக்கும்போது கூட தான் பக்கத்துலேயே வச்சுட்டு படுக்கிறது, அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் நிறைய கடந்து வந்திருக்கும். நானும் சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் ரசித்து அதில் விளையாடின ஆளு தான் நானும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பெண்களும் சின்ன சின்ன பொம்மைகளும் சொப்பு சாமான்களும் வச்சு விளையாடிட்டு இருந்த காலகட்டத்தில் லதான்ற பெண் மட்டும் என்ன பண்ணுவான்னா அப்படின்னா அண்ணாந்த ஆகாயத்தையே பார்த்துட்ருப்பாளாம். அங்கேருந்த எல்லாருமே, அதாவது அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் திட்டுவாங்களாம். எல்லா பெண்களும் உன் வயசு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாரு, பொம்மையை வச்சுட்டு எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க, நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இருந்தாலும் அவள் பின்வாங்கலை. அவளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஆகாயத்தை நம்ம எப்பயாவது ஏதாவது பறக்கணும், எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு அவகிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் பருவம் ஆகுது. ஆன புதுசில் என்ன பண்ணுறா, எல்லாரும் ஒவ்வொரு முறை நம்ம எல்லா கிராமத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்கு படிப்பு அப்படின்றது படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அதுக்கடுத்த தலைமுறையாக மாறிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக உனக்கு தெரிஞ்சால் போதும், அந்த அளவுக்கு படிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு என்னாச்சு, அவங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா அவங்க ஒரு படிப்பு படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க யாரும் இல்லாத காலகட்டத்தில் கூட யாரோட உதவியும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை தன்னால் நடத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக ஒரு படிப்பு வேணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த படிப்பு அப்படின்றது மனிதனோட அவசியத்துக்கு ஏற்றாப்புல வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் இப்படி வளர்ந்துக்கிட்டே போனாலும் இது பெண்களுக்கான படிப்பு இதுதான், ஆண்களுக்கான படிப்பு இது அப்படின்ற நோக்கம் இப்பவும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று பைலட் ஆகணும், இல்லை வேறு ஏதாவது ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பசங்களுக்கான படிப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் இப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய இடத்துல பைலட்டாக படிக்கலாமே அப்படின்ற எண்ணம் கிடையாது. இது பெண்ணுக்கு செட் ஆகுமா, பெண்ணால் இதை மேனேஜ் பண்ண முடியுமா, பெண்ணுக்கு இது உகந்தது தானா அப்படின்னு பல கேள்விகள். அது ஆணாக இருந்தால் ஓகே, அது உனக்கு வேலை கிடைக்குமா, இதால் உன் குடும்பத்தை நடத்த முடியுமா இப்படின்ற மாதிரி யோசனைகள் வரும். பெண்கள்னால் அது படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம், ஆண்கள்னால் அது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்னதான் சரிசமம் அப்படின்ற வார்த்தைகள் இப்போ நடைமுறையில் இருந்தாலும் இன்னும் இந்த மாதிரி கண்ணோட்டம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது லதா என்ன பண்ணுறா, எனக்கு பைலட் ஆகணும் அப்படின்னு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். என்னது, ஒரு வில்லேஜில் இருக்கிறவர் அவங்க அப்பா என்னவா இருப்பார், கலெக்டராகவோ இல்லை மினிஸ்டராகவோ இருக்க போகிறாரு, ஒரு சாதாரண விவசாயி. பைலட் ஆகணும்னு சொன்ன உடனே தான் வீட்டில் என்ன ஒப்பீனியன் வருதோ இல்லையோ, கிராம சைடில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, என்ன இது ஆண்களுக்கான படிப்பு போய் ஒரு பொம்பளை புள்ள படிக்கிறதா, என்ன இதெல்லாம் படிக்கவே கூடாது, பெண்கள் கொஞ்சமாக படித்தா போதும் அப்படின்ற அளவுக்கு முதல் வார்த்தை வீட்டில் வருதோ இல்லையோ எதிர்ப்பு ஊரை சுற்றி வந்துடும். ரெண்டாவது நிதி. எல்லாருக்குமே முதல் பிரச்சனை நிதி பற்றாக்குறை இல்லைங்களா? ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன டிகிரி படிக்க வைக்கணுன்னாவே இப்போ பல லட்சத்தில் செலவாகுது.
அப்படியே கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணுன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சின்ன சின்ன நோட்ஸ் வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், அதுவும் கொஞ்சம் செலவாகுது. இது எல்லாம் சமாளித்து அவங்கள படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். இதில் பைலட் ஆகணும்னு நினச்சி பாருங்களேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பெண் சொல்கிறா, என்னால் முடியும்பா, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருந்தீங்கன்னா என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அவரோட ஏக்கமும் அவளோட கனவும் அவங்க அப்பாவுக்கு புரியுதோ இல்லையோ அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சது. உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, தாங்கிட்ட இருந்த நகையை கொஞ்சம் கொஞ்சம் இருந்த நகையை எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. முதல்ல அந்த பெண்ணை கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்த கொஞ்ச நாள் நல்லா படிக்கிறா. ஆனால் அவளுக்குள்ள ஒரு பயம், அப்பா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் செய்யணும்னா நிறைய பணம் தேவை, அதுக்காக எல்லாத்தையும் அப்பாவை எதிர்பார்த்துட்ருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கான செலவை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறா, விடிய காலையிலேருந்து நியூஸ் பேப்பர் போட போகிறா. அதுக்கப்புறம் தன்னோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்த உடனே ஈவினிங்கில் அங்கே சுற்றி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறா. இந்த பணத்தை எல்லாம் வச்சு தனக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் தன்னாலேயே நிறைவுபடுத்திக்கிறாள். இந்த மாதிரி போகுது. கடைசியாக ட்ரைனிங்கும் முடிஞ்சு அவள் தேர்வாகிறதுக்கான எக்ஸாமும் வருது. ஆனால் முதல் முயற்சியில் அவளால் தேர்ச்சி பெற முடியல. உடனே அங்கே இருந்தவங்களும் சரி, கிராமத்தில் இருந்த மக்களும் சரி, கொண்டு போய் சேர்த்துருக்கான் பாரு, பொட்டப்பிள்ளைக்கு படிப்பதுக்கு, ஏன் இங்கே இருக்கிறதே படித்தா ஆகாதா, அவ்வளோ தூரம் போய் அவ்வளோ காசு செலவு பண்ணி படிக்க வைக்கணுமா அப்படின்னு. ஏற்கனவே வீட்டில் பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாம் வெறுப்பா அப்படின்னு கொண்டு போய் சேர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறத விட உன்னாலலாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய. அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அவள் கலங்கலை. முன்ன இருந்த வேகத்தை விட, முன்ன இருந்த முயற்சியை விட, முன்ன இருந்த நம்பிக்கையை விட ரொம்ப 2 மடங்காக திரும்பவும் குதிக்கிறா. திரும்பவும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தம்மையில் வருது, இருந்தாலும் அதை கடக்கிறா. ஆனால் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு போகிற எல்லா பசங்களும் சந்திக்கிற ஒரே ஒரு பிரச்சனை மொழி. முடிஞ்ச வரைக்கும் இந்த சிட்டி சைடில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ்லேயே பேசி இங்கிலீஷ்லேயே பழகியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்கிற கிராமத்து மக்கள் இப்போவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா வார்த்தைகளுக்கும் அதுக்கான பொருளோ அர்த்தமோ புரியாது. ஸ்கூல் நேரங்களில் அதுக்கான பொருளோ அர்த்தமும் தமிழில் தான் சொல்லி நடத்துவாங்க. இங்கிலீஷ் பீரியடும் தமிழ் தான் அங்கே நடக்கும். அப்படி இருக்கிறதுனால முதல்ல அவங்க எதிர்த்து நிற்கிற இது மொழி தான். நிறைய முடியாமல் தடுமாறி அவங்க அந்த மொழிக்குள்ளே போய் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கே 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு நிறைய தடைகள் வரதான் செய்யுது இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே முறியடித்து முன்னேறி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மனதைரியம் தேவை. அப்படி இருக்கும்போது லதாவும் முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் 2வது முயற்சியில் ரொம்ப தைரியமாக முன்னேறா. 2வது முயற்சியில் வெற்றி பெறா. முதல்ல பைலட் ஆகி அதாவது விமானத்தை செலுத்தி அந்த வேலை முடிஞ்ச உடனே தன்னோட உடையை கூட மாற்றாமல் நேரடியாக தன்னோட கிராமத்துக்கு போகிறா. போய் தன்னை தொப்பியை கலட்டி அவங்க அப்பாவோட தலையில் வைக்கிறா. இத்தனை வருஷத்தோட உழைப்புக்கு கிடைத்த பலன்தாப்பா இது அப்படின்னு சொல்கிறா. கேட்கும்போதே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குதில்ல. நினச்சி பாருங்களேன், அப்போ அவங்க அப்பாவோட ஒரு அந்த சந்தோஷம், அந்த மனநிறைவு எல்லாம் எப்படி இருக்கும். அதே ஊரில் யார் உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே மக்கள் பரவாயில்லையே நம்ம பொண்ணு சாதிச்சிட்டா அப்படின்னு அதே ஊர் மக்கள் பேசுகிறாங்க. அவங்க அம்மா கண்ணீரோடு நிற்கிறாங்க. அது கண்ணுக்குள்ளே அப்படியே அந்த காட்சி நிற்கும் போது பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணு கலங்கும். எந்த பெண்ணால் முடியாது அப்படின்னு அந்த கிராமம் ஒதுக்கி தள்ளிச்சோ அதே கிராமம் இப்படிப்பட்ட பெண்ணா அப்படின்ற அளவுக்கு அண்ணார்ந்து பார்க்கும் உயரத்துக்கு போனான். ஆனால் அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சரிவுகள், எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இல்லைங்களா. ஒரு பெண் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து வர வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஆண்களுக்கு பெண்கள் நிகர் அப்படின்றது எல்லா வார்த்தைகளும் இப்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. நிறைய பெற்றோர்கள்
எல்லாமே பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் நிறைய இடங்களில் இது வந்து ஆண்களுக்கான படிப்பு மட்டுமே, இது பெண்களுக்கானது மட்டுமே அப்படின்னு இன்னமும் முத்திரை குத்தி தான் இருக்காங்க. பெண்கள் தனக்கு தேவையானதை சரியான தேர்ந்தெடுத்து அதை எப்போ அவங்களால முடியும் அப்படின்னு வழி நடத்துகிறாங்களோ அப்போ தான் உண்மையான மகளிர் தினம், இல்லைங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாதனை பெண் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க சாதனையாளர்களாக மாறணுமா இல்லை சாதாரண பெண்களாக மாறணுமா அப்படின்றது வந்து அவங்கவுங்க பெற்றோர் கையில் தான் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் லதாவுக்கு பெரிய எப்படின்னா சப்போர்ட்டெல்லாம் அவங்க வீட்டில் கொடுக்கல. அம்மா மட்டும்தான் கொஞ்சம் உன்னால் முடியும், உனக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு முயற்சி தான் கொடுத்தாங்க. அந்த சிறு முயற்சியே அந்த பெண் எவ்வளோ அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கா. அதே அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து ஊக்குவிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருப்பா அப்படின்றது என்னோட கணக்கு. நீங்களும் சாதனையாளராக மாறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.